Hello viewers, this is Indrani Mathematics. இப்போ நம்ம சாப்டர் நம்பர் 2 காம்ப்ளெக்ஸ் நம்பரில் எக்ஸாம்பிள் 2.15 பார்க்க போகிறோம். ஓகே, கொஸ்டின் பார்த்தீங்கன்னா let z1, z2 and z3 be காம்ப்ளெக்ஸ் நம்பர். இது மூணுமே காம்ப்ளெக்ஸ் நம்பராக இருக்குது. such that அது என்ன கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்னா ஒன்னுடைய மாடுலஸ் வேல்யூ எதுக்கு ஈக்குவல்னா ஆர் வந்து ஆல்வேஸ் கிரேட்டர் than 0 அப்படின்னு கொடுத்துட்டு அண்ட் z1 + z2 + z3 ஓட வேல்யூ நாட் ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துட்டு ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க எதைய மாடுலஸ் ஆஃப் நியூமரேட்டர் z1 z2 + z2 z3 + z3 z1 by z1 + z2 + z3 இதோட வேல்யூ வந்து ஆறுன்னு ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. அவ்வளோதான். சி, இது டினாமினேட்டருக்கு போயிடுச்சு பார்த்தியா. z1 + z2 + z3 எப்பவுமே டினாமினேட்டர் வேல்யூ நாட் ஈக்குவல் டு 0னா தான் அந்த ஃப்ராக்ஷன் வந்து எக்ஸிஸ்ட் ஆகும் ஆர் டிஃபைன் ஆகும். அதனால தான் இந்த இடத்துல இந்த கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கண்டிஷன் இது ஒன்றுக்கு மட்டும்தான். இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறது இதை மட்டும்தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். மாடுலஸ் ஆஃப் z1 mod z2 mod z3 ஓட வேல்யூ வந்து ஆறுன்னு நான் எடுத்துக்க போகிறேன் ஃபஸ்ட்டு. ஸோ இதுதான் கொடுத்துருக்காங்களா, இது எல்லாத்தையும் ஸ்கொயர் பண்ணிக்கலாம். இப்போ mod z1 ஸ்கொயர் ப்ளஸ் mod z2 ஸ்கொயர் ப்ளஸ் mod z3 ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர்னு ஆயிரும். ஸோ உனக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, ஞாபகம் இருக்கான்னு பாருங்கள். mod z is equal to z into z conjugate. இது ஒன் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி. mod z equal to z into z conjugate. அப்போ இது என்ன ஆயிரும், இது என்ன ஆயிரும், z1 into z1 conjugate. இது என்ன ஆயிரும், z2 into z2 conjugate equal to இது என்ன ஆகும், z3 into z3 conjugate is equal to r square. So first one எடுத்துக்கிறேன், z1 conjugate is equal to r square, which implies z1 ஓட வேல்யூ என்ன, z1 conjugate கீழே கொண்டு வந்துக்கோ, r square by z1 conjugate. அதே மாதிரி z2 conjugate r square நான் எடுத்துக்கிறேன். அப்போ z2 ஓட வேல்யூ என்ன ஆகும், r square by z2 conjugate. அடுத்தது z3 கான்ஜுகேட் எடுத்துட்டோம்னா அதையும் r ஸ்கொயர்னு தெரியும். சாரி, இங்கே இருக்குது, அதனோட வேல்யூவும் r ஸ்கொயர்னு தெரியும். ஸோ நான் அதை எடுத்துக்கிறேன். ஸோ அதிலிருந்து எனக்கு z3 ஓட வேல்யூ கண்டுபிடிக்கிறேன். தட் இஸ் r ஸ்கொயர் பை z3 கான்ஜுகேட். ஓகே, ஸோ கொடுத்துருக்கிறதுலேருந்து நம்ம இதை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். அடுத்தது நான் என்ன கண்டுபிடிக்கிறேன்னா இந்த டினாமினேட்டரில் இருக்கிற z1 + z2 + z3 ஓட வேல்யூ என்னாகுன்னு பார்க்க போகிறேன். ஓகேவா? ஸோ z1 + z2 + z3 is equal to z1 தெரியும், that is called r square by z1 conjugate plus இதனோட வேல்யூ என்னன்னா r square by z2 conjugate plus z3 இதனோட வேல்யூ என்னன்னா r square by z3 conjugate. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இதை சிம்பிளிஃபை பண்ண போகிறேன். நியூமரேட்டரில் இருக்கிற r square காமனாக வெளியே எடுத்துட்டுனா 1 by z1 conjugate plus 1 by z2 conjugate இதுவும் வெளியே போயாச்சு, 1 by z3 conjugate. ஸோ ஒவ்வொரு டேர்மில் இருக்கிற r ஸ்கொயர் காமனாக இருக்குது, அதை நான் வெளியே எடுத்துருக்கிறேன். ஸோ நியூமரேட்டர் மட்டும் எனக்கு 1 ஆயிடுச்சு. இப்போது வெளியே இருக்கிற r ஸ்கொயர் ஆஸ் இட் இஸ். இப்போ டினாமினேட்டர் எல்சிஎம் எடுத்துக்கலாம். z1 கான்ஜுகேட் z2 கான்ஜுகேட் இன்ட்டு z3 கான்ஜுகேட். இது எல்சிஎம் எடுத்துட்டிங்கன்னா என்ன ஆகும், z1 கான்ஜுகேட் இந்த டினாமினேட்டரில் இருக்குது. அப்போ பாக்கி இருக்கிற z2 கான்ஜுகேட் z3 கான்ஜுகேட் தான் இல்லாதது. அந்த பாக்கி இருக்கிற இந்த ரெண்டு டேர்மையும் நியூமரேட்டர் 1 கூட மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ z2 கான்ஜுகேட் இன்ட்டு z3 கான்ஜுகேட் நியூமரேட்டருக்கு வரும். ப்ளஸ் z2 கான்ஜுகேட் இருக்கா, அப்போ z1 z3 இந்த ரெண்டினுடைய கான்ஜுகேட்டால் 1 மல்டிப்ளை பண்ணுவோம். ஓகே, அப்போ அடுத்தது z3 கான்ஜுகேட். அப்போ பாக்கி இருக்கிறது z1 கான்ஜுகேட் z2 கான்ஜுகேட் தான் இருக்குது. அதையும் இந்த 1ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா z1 கான்ஜுகேட் இன்ட்டு z2 கான்ஜுகேட், தட் இஸ் r ஸ்கொயர் இன்ட்டு இப்போது ஒவ்வொரு டேர்முக்கு நம்ம கான்ஜுகேட்டாக மாற்றிக்கலாம். z2 z3 கான்ஜுகேட் ப்ளஸ் z1 z3 கான்ஜுகேட் ப்ளஸ் z1 இன்ட்டு z2 கான்ஜுகேட்னு ஒரே கான்ஜுகேட்டாக மாற்றிக்கலாம். எகெயின் ப்ளஸ்லேயும் கான்ஜுகேட்டை ஒன்றாக்கிக்கலாம். ஸோ தனித்தனியாக இருக்கிற கான்ஜுகேட் எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி நியூமரேட்டில் தனியாக கான்ஜுகேட் ஆக்கிடலாம், டினாமினேட்டில் தனியாக ஒரு கான்ஜுகேட் ஆக்கிக்கலாம். ஓகே, இது கான்ஜுகேட்டோட ப்ராப்பர்ட்டி. எதை தான் நான் யூஸ் பண்ணிக்கிறேன், z1 ப்ளஸ் z2 கான்ஜுகேட் is equal to z1 conjugate plus z2 conjugate. ஸோ அடிஷனில் தனித்தனியாக கான்ஜுகேட் இருந்துச்சுன்னா நான் கம்பைன் பண்ணிக்கலாம். இதே தான் மல்டிப்ளிகேஷனில் பாருங்கள், z1 z2 conjugate is equal to z1 conjugate into z2 conjugate. என்ன அர்த்தம் பாருங்கள், தனித்தனியாக கான்ஜுகேட் இருக்குது, அதை எல்லாத்தையும் நான் கம்பைன் பண்ணிட்டேன். ஓகே, நவ் தட் இஸ் ஈக்குவல் டு என்ன ஆயிடுச்சு, இப்போ எனக்கு ஆர் ஸ்கொயர் இன்ட்டு நியூமரேட்டருக்கு தனியாக கான்ஜுகேட் டினாமினேட்டருக்கு தனியாக கான்ஜுகேட். இப்போ இது எல்லாத்துக்கும் மாடுலஸ் எடுக்கிறோம். காரணம் என்னென்னாமா டினாமினேட்டரில் பாருங்கள், உனக்கு டினாமினேட்டர் வேல்யூ தான் நான் எடுத்துருக்கிறேன், பட் வர வேண்டிய ஆன்சர் எனக்கு மாடுலஸில் வரணும். அதனால இந்த இடத்துல நான் மாடுலஸ் எடுக்கிறேன். ஸோ மாடுலஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயருக்கு தனியாக மாடுலஸ் எடுத்துக்கலாம், இன்ட்டு இந்த ஃப்ராக்ஷனுக்கு தனியாக நான் மாடுலஸ் எடுத்துக்கிறேன். புரியுதா? ஸோ
மாடுலஸ் ஆஃப் அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய மாட் Z1 + Z2 + Z3 இஸ் ஈக்குவல் டு இது என்ன ஆயிருன்னா ஆர் ஸ்கொயருக்கு மாடுலஸ் எடுத்தீங்கன்னா ஏன்னா மாடுலஸோட டெஃபினிஷன் என்னென்னா எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்குன்னு அர்த்தம். மாடுலஸ்னால் பாசிட்டிவ். அப்போ ஆர் ஸ்கொயருங்கிறது ஒரு பாசிட்டிவ் வேல்யூ. ஸோ அதுக்கு போய் மாடுலஸ் எடுத்தீங்கனாலும் யூ வில் கெட் சேம் ஆர் ஸ்கொயர். அதனால் ஆர் ஸ்கொயருக்கு மாடுலஸ் இல்லாமல் நம்ம போட்டுடலாம். அடுத்தது இந்த மாடுலஸ் ஃப்ராக்ஷனில் இருக்கும்போது நியூமரேட்டருக்கு தனியாக மாடுலஸ், டினாமினேட்டருக்கு தனியாக மாடுலஸாக பிரிச்சுக்கலாம். ஓகே, இது நம்ம எங்கே படிச்சிருக்கிறோன்னா ஒன் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி Z1/Z2 கான்ஜுகேட்டுக்கு மாடுலஸ் எடுத்தால் mod Z1/mod Z2. ஸோ இந்த மாதிரி பிரிக்க முடியும். ஸோ அதனால நான் என்ன பண்ணிக்கிறேன், நியூமரேட்டருக்கு தனியாக மாடுலஸ், டினாமினேட்டருக்கு தனியாக மாடுலஸ் எடுத்துருக்கிறேன். ஸோ உள்ளே இருக்கிறது எந்த டிஸ்டர்பன்ஸும் கொடுக்கக்கூடாது. அடுத்தது இன்னொரு ப்ராப்பர்ட்டி என்னென்னா மாடுலஸ்லேயே என்ன வரும்னா mod Z கான்ஜுகேட் இஸ் ஈக்குவல் டு mod Z. அதாவது மாடுலஸ்குள்ளே கான்ஜுகேட் இருந்தாலும் கான்ஜுகேட் இல்லைனாலும் ஒன்று தான். ஸோ மாடுலஸ் இருக்குது. ஸோ இந்த கான்ஜுகேட்டை நான் விட்டுடலாம். ஸோ மாடுலஸ் ஆஃப் Z2 Z3 + Z3 Z1 + Z1 Z2 கான்ஜுகேட் இல்லாமல் எழுதிக்கலாம், கீழேயும் கான்ஜுகேட் இல்லாமல் நம்ம எழுதிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், மாடுலஸ் டினாமினேட்டரில் இருக்குது, மல்டிப்ளிகேஷனில். மாடுலஸோட மல்டிப்ளிகேஷனில் டெஃபினிஷன் என்னென்னா ப்ராப்பர்ட்டி மாடுலஸ் ஆஃப் Z1 Z2 Z3 ஈக்குவல் டு தனித்தனியாக மாடுலஸ் போட்டுக்கலாம். இது வந்து மல்டிப்ளிகேஷனில், அடிஷனில் வராது. ஒன்லி மல்டிப்ளிகேஷனில் மட்டும்தான் மாடுலஸை இப்படி செப்பரேட் பண்ண முடியும். ஸோ இப்போ டினாமினேட்டர் இப்போ லெஃப்ட் சைடில் இருக்கிறது என்னென்னா மாடுலஸ் ஆஃப் Z1 + Z2 + Z3 தான் லெஃப்ட் சைடில் இருக்குது. அதை அப்படியே வச்சுக்கோங்க. ஈக்குவல் டு நியூமரேட்டரில் R² இன்ட்டு அந்த நியூமரேட்டர் வேல்யூ அப்படியே வச்சுட்டு டினாமினேட்டர் மட்டும் நான் என்ன பண்ணுறேன், எல்லாம் இன்டூவில் இருக்கிறதுனால தனித்தனியாக நான் மாடுலஸ் கொடுத்துருக்குறேன். புரியுதா? இப்போது நியூமரேட்டர் வந்து R² இன்ட்டு மாடுலஸ் அப்படியே இருக்கட்டு, கீழே mod Z1ஓட வேல்யூ R, mod Z2 R, mod Z3 வந்து Rன்னு இதான் கொடுத்துருக்குற கண்டிஷனு. அதுதான் மாடுலஸோட வேல்யூ ஒன்று ஆர்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இங்கே R²ம் இங்கே R × R R² கேன்சல் ஆயிரும். அப்போ டினாமினேட்டரில் ஒரே ஒரு R மட்டும்தான் வரும். லெஃப்ட் சைடு அப்படியே இருக்கும், ரைட் சைடில் நியூமரேட்டர் அப்படியே இருக்கும், டினாமினேட்டர் மட்டும் R வரும். ஸோ ஆரை லெஃப்ட்டுக்கு கொண்டு வந்துட்டிங்கன்னா R இஸ் ஈக்குவல் டு நியூமரேட்டர் அப்படியே இருக்கும், இது நியூமரேட்டரில் இருக்கிறது அதர் சைடுக்கு வரும்போது டினாமினேட்டர் ஆயிரும். ஸோ விச் இம்ப்ளைஸ் இது தனித்தனியாக மாடுலஸ் இருக்குதா, அப்போ நியூமரேட்டருக்கும் டினாமினேட்டருக்கு சேர்த்து மாடுலஸ் போட்டுக்கலாம். இது நம்மளுக்கு டிவிஷனில் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி. mod Z1 Z2 இஸ் ஈக்குவல் டு mod Z1/mod Z2. அதாவது தனித்தனி மாடுலஸாக இருந்துச்சுன்னா ஒரே மாடுலஸாக நம்ம போட்டுக்கலாம் ஃப்ராக்ஷனில். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த ஃப்ராக்ஷனில் ஒரே மாடுலஸாக போட்டுட்டு ஈக்குவல் டு R. இவங்க கேட்குறது என்னென்னா இந்த வேல்யூ என்னங்கிறத கேட்குறாங்க கொஸ்டின். ஸோ இதனோட ஆன்சர் என்ன, எனக்கு R. ஹென்ஸ் ப்ரூவ்ட்.